நண்பர்கள் அவங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு எப்படி கிடைச்சிருப்பாங்கன்னே தெரியாது. ஆனா அவங்க நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். நட்புங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு வாழ்க்கை. அதுல நம்ம வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் நட்போட அருமை என்னன்னு. சில நண்பர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளை தேடி வருவாங்க. அவங்க தான் நம்ம வெற்றியில, தோல்வியில, சந்தோஷத்துல, கஷ்டத்துல நம்மளை தாங்கிக்கிற அளவுக்கு நெருக்கமா இருப்பாங்க. ஆனா சில சமயம் அதே நண்பர்கள் தான் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நம்மளை மிகவும் காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. நம்ம எதிர்பார்த்த அன்பை அவங்க நமக்கு கொடுக்காம போனாலும் அவங்களோட அந்த அழகான நினைவுகளை நம்மளால மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நமக்கு இந்த உலகத்துல எத்தனையோ நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கல்லூரியில, அதுவும் நம்ம வகுப்பறையில நம்ம பார்த்து பேசி பழகிய அந்த சில நண்பர்கள் தான் நமக்கு கடவுள் கொடுத்த வரம். நம்ம எல்லாரும் கல்லூரிக்கு வந்து நண்பர்கள் அவங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு எப்படி கிடைச்சிருப்பாங்கன்னே தெரியாது. ஆனா அவங்க நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். நட்புங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு வாழ்க்கை. அதுல நம்ம வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் நட்போட அருமை என்னன்னு. சில நண்பர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளை தேடி வருவாங்க. அவங்க தான் நம்ம வெற்றியில, தோல்வியில, சந்தோஷத்துல, கஷ்டத்துல நம்மளை தாங்கிக்கிற அளவுக்கு நெருக்கமா இருப்பாங்க. ஆனா சில சமயம் அதே நண்பர்கள் தான் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நம்மளை மிகவும் காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. நம்ம எதிர்பார்த்த அன்பை அவங்க நமக்கு கொடுக்காம போனாலும் அவங்களோட அந்த அழகான நினைவுகளை நம்மளால மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நமக்கு இந்த உலகத்துல எத்தனையோ நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கல்லூரியில, அதுவும் நம்ம வகுப்பறையில நம்ம பார்த்து பேசி பழகிய அந்த சில நண்பர்கள் தான் நமக்கு கடவுள் கொடுத்த வரம். நம்ம எல்லாரும் கல்லூரிக்கு வந்து